நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் அவர் மாற்றிடுவார். நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்துருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு நன்மையை கட்ட செய்யலாம். அநேகர் உங்களை உடைச்சிருக்கலாம். நீங்கள் உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்காந்து கொண்டிருக்கலாம். நான் என்ன யார் இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவின் கரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காதீங்க. அவர் உங்களை சுமந்துட்டுருக்கிறார், உங்களை தூக்கி சுமந்துட்டுருக்கிறார். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்கு குறித்த ஒரு திட்டம் இருக்குது, உங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை இந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னொன்று சொல்கிறேன், அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு கூட போகணும். அவருடைய சீஷருக்கு அடுத்து நாம் அவரை போல மாறணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு நல்ல தகவல், நல்லதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்காக அநேக காரியங்களை பேசியிருக்கிறார்.